Taste the Daily. மாநிலங்களவையில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருக்கிறார். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை பொறியியல், மருத்துவம் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு கல்வி இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். கோவையில் உள்ள அவினாசி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் மற்றும் பெண்களுக்கான உயர்கல்வி நிறுவனத்திற்கும் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமப்புற நிறுவனத்திற்கும் கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட நிதி குறித்து பதில் தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நடு ரோட்டில் பழுதாகி நின்ற விடியா திமுக அரசின் ஓட்டை உடைசல் பேருந்தை பள்ளி மாணவர்கள் தள்ளிச் சென்ற அவலம் அரங்கேறியிருக்கிறது. பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 51 என்ற தடமெண் கொண்ட அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருவள்ளுவர் திடல் வழியாக வந்து கொண்டிருந்த போது சாலையின் நடுவே திடீரென பழுதாகி நின்றது. இதனையடுத்து அந்த பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் கீழே இறங்கி பேருந்தை தள்ளிச் சென்றனர். விளம்பர அரசின் ஓட்டை உடைசல் பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் கிராமத்தில் காவிரியின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 1,70,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கரூர் மாவட்டத்தை வந்தடைந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 1,69,415 கன அடி தண்ணீர் கரூர் தவிட்டுப்பாளையத்தை கடந்து சென்று கொண்டுள்ளது. மேலும் காவிரியில் தண்ணீர் ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டு ஓடுவது கழுகு பார்வையில் கடல் போல் காட்சியளிக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்டதாக புகார் அளிக்க வந்த பெற்றோரை தரையில் அமர வைத்து விசாரித்த சம்பவம் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. வேலூர் அரசு மருத்துவமனையில் கோவிந்தன், சின்னு தம்பதியினருக்கு பிறந்த பச்சிளம் குழந்தை மருத்துவமனை வளாகத்திலேயே கடத்தப்பட்டது. பெற்ற குழந்தையை தொலைத்துவிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற பெண்மணியை விடிய அரசின் போலீசார் மனித மாண்பின்றி தரையில் அமர வைத்து விசாரித்திருக்கின்றனர். சமூக நீதி என்று டிராமா நடத்தும் விடிய ஆட்சியின் காவல்துறை புகார் அளிக்க வரும் பொதுமக்களை நடத்தும் விதம் இதுதானா என மேகதாது அணை அவசியமற்றது என மாநிலங்களவையில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை பேசியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், குடிநீர் சேவைக்காக மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என கர்நாடக அரசு கூறுகிறது என்றும், ஆனால் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்தே குடிநீர் தேவையை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியும் என்றும், குடிநீர் தேவைக்காக மேகதாதுவில் புதிய அணை கட்ட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் காவிரி தீர்ப்பு ஆணையத்தின் உத்தரவுகளை கர்நாடக அரசு தொடர்ந்து நிராகரித்து வருகிறது என்றும், இதனால் காவிரி டெல்டா முழுவதும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், நதிநீர் பிரச்சினைகளில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.